வணக்கம் நண்பர்களே, விழுப்புரம் அணிச்சம்பாளையம் ரோடு இது. பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம லட்சுமி நகர் எக்ஸ்டென்ஷன் டாக்டர்ஸ் வில்லேஜ்லாம் தண்ணி நிற்குதுன்னு போட்டுருந்தோம் இல்லைங்களா. அந்த மக்கள் ரொம்ப பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 500 குடும்பத்துக்கிட்ட அங்கே இருக்காங்க. எல்லாரும் வந்து நியாயம் கேட்டு ரோட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. போலீஸும் பாதுகாப்பு கூட நிற்கிறாங்க. இது வரைக்கும் எந்த அதிகாரிகளும் வரல. காலையிலேருந்து இவங்க நகராட்சி ஆணையருக்கு கால் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் எதுவும் எடுக்கல. சிவா, என்ன பிரச்சனை? இப்போ எதுக்காக இங்கே எல்லாம் கூடியிருக்கீங்க? பாதாள வந்து வெளியே கொப்பளிக்குது. மழை நேரத்துலயும் சரி, வெயில் நேரத்துலயும் சரி, எல்லா நேரத்துலயும். இப்ப என்ன பிரச்சனைக்காக இங்க ரோட்டுக்கு வந்திருக்கீங்க? தண்ணி போக வழி இல்ல, ஏரியை உடச்சு விட்டுட்டாங்க. உங்க சைட்ல இருந்து நகராட்சிக்கு மனு கொடுத்துருக்கீங்களா? இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இது வரைக்கும் இப்ப உங்களோட கோரிக்கை என்ன? இப்ப வெறும் ரோடு பிரச்சனைக்கு மட்டும்தான் வந்திருக்கீங்களா, இல்ல மழை தண்ணி பிரச்சனை? பிரெக்னன்ட் லேடிஸ் இருக்காங்க, சின்ன பசங்க இருக்காங்க. எத்தனை பேர் சரி சார், பிரெக்னன்ட் லேடிஸ் இருக்காங்க. கீழே ஊந்துட்டு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கவர்மெண்ட் பொறுப்பேற்றுமா? சொல்லுங்க சார், எங்களோட பிரச்சனையை தான் நாங்க சொல்ல முடியும். இப்ப என் ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்காங்க. போன மழைக்கு வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு சார். யாருமே வந்து எங்களை பார்க்கல சார். இப்ப நீங்க ஒரு மழை கூட இல்ல சார், அதுக்கு எங்க வீட்டுக்கு முன்னாடி தண்ணி நிக்குது. தெருவலுக்கு வசதி இருக்கா? இல்ல இப்ப நகர் நாங்க எல்லாமே டாக்ஸ் கட்டுறோம். வீட்டு வரியில இருந்து எல்லாமே கட்டுறோம். ரோடு வசதி இல்ல, மின்விளக்கு இல்ல, எதுவுமே இல்ல. நாங்க எதுக்கு டாக்ஸ் கட்டுறோம் சார்? எதுக்கு டாக்ஸ் கட்டணும்? எங்களோட அடிப்படை உரிமை தான் நான் கேட்கிறோம். எதுவுமே இல்லாம நாங்க எதுக்கு இங்க இருக்கோம்? நாங்க என்ன குப்பையா? நாங்க எங்க ஏரியா குப்பையா? எங்க ஏரியா இருக்கிற எல்லா மீன் மார்க்கெட்டு, இந்த பாதாள சாக்கடை திட்டம் எல்லாமே எங்க ஏரியால வருது சார். ஏரியா வச்சு விட்டா தண்ணி எங்க வருது? எங்களோட ஒதுக்கப்பட்ட ஏரியா சார். நாங்க நகராட்சியில இருக்கோம் சார். நாங்க சொன்னா காரி துப்புறாங்க சார். வெளியே கிராமத்துல பஞ்சாயத்துல பாருங்க சார், வாய்க்கா கட்டி எவ்வளவு அழகா சிமெண்ட் ரோடு போடுறாங்கன்னு. நாங்க தார் ரோடு தான் சார் கேட்கிறோம். அதே ஒழுங்கா பண்ண மாட்டாங்க. நிரந்தரமா எங்களுக்கு தார் ரோடுலாம் தேவையில்ல சார். தார் ரோடு போனோம்னா இங்க தண்ணி நிக்கிற ஏரியா தான். ரோடு கண்டிப்பா பேத்துக்கும் தான். நிரந்தரமா எங்களுக்கு ஒரே ஒரு சிமெண்ட் ரோடு போட சொல்லுங்க. அது பாட்டுக்கு இருக்கும் சார் 4 வருஷம். எங்களுக்கு சிமெண்ட் ரோடு மட்டும் தான் வேணும். இதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரே ஒரு தீர்வு, அதுமாதிரி ஸ்ட்ரீட் லைட் வேணும் சார். இது வரைக்கும் யாருமே எங்களை வந்து பார்க்கல சார். ஓட்டு கேட்குமா பார்த்தவங்க சார், யாருமே இங்க வரல சார். 2 கட்சிக்காரங்களுமே வரல. நாங்க என்ன சார் பண்றது? சரி, இப்ப நகராட்சி ஆணையருக்கு நீங்க போன் பண்ணிருக்கீங்களா? ஆணையருக்கு எல்லாமே சொல்லியாச்சு சார். அவங்க இன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. நாங்க எல்லாருக்குமே நகராட்சி ஆணையருக்கு 3 தடவை நாங்க நீங்க இங்க ரோட்ல நின்று போராட்டம் பண்றதுக்கு பதிலா ஒரு மனுவை எடுத்துட்டு போயிட்டு நகராட்சி அலுவலகம் யாருமே வரல சார் இது வரைக்கும். சார் எங்க குரூப்ல வந்து எல்லாருமே இருந்தாங்க. உங்க கவுன்சிலர், உங்க வார்டு கவுன்சிலர் இருந்தாங்க, எம்சி இருந்தாங்க, அப்புறம் வந்து லட்சுமணன் சார் இருந்தாங்க. நீங்க சொல்லுங்கம்மா. லேடிஸ் குழந்தைங்க நிறைய போறாங்க. 10 மணி ஒரு 10 மணிக்கு வந்து சரி, நீங்க இல்ல இது பர்மிஷன் வாங்கி பண்ணல, பட் ஓரமா வந்துட்டு பண்ணுங்க. உங்க கோரிக்கை அதிகாரிகளுக்கு போய் சேரும். கட்சி புடிச்சு கூட படுக்க முடியல. அம்மா நாத்தனா